வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டும் சொல்லிட்டாங்க, எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 கொஷின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன். சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார், பாரதிதாசன் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் கவிமணி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 கொஷின்ஸ், அதாவது ரிப்பீட்டட் கொஷின் ஒரு 15 கொஷின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 200 கொஷின் வச்சுக்கோங்க. ஒரு 200 கொஷின் அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது, எல்லா டெஸ்ட்டும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். எல்லா டெஸ்ட்டும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரேன்னு சொல்லவே இல்லைங்களே. இந்த மாதிரி கொஷின் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறேன். தமிழை கான்சன்ட்ரேஷன் பண்ண அளவுக்கு யாருமே ஜிகே வந்து கொஷின் பார்க்கல. நீங்கள் என்னதான் தமிழுக்கு 100 கொஷின் போட்டு 150 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வேலைன்றது கண்டிப்பாக கிடைக்காது. 170 கொஷின் போட்டு 260 மார்க் கையில் வச்சுட்டு இருக்கவனே பயப்படுறான். எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பயப்படுறான் 170 கொஷின் போட்டவனே. நீங்கள் வெறும் 100 கொஷினை போட்டால் மட்டும் உங்களுக்கு வேலை கிடைச்சிருமாங்க? சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பே கிடையாது. இந்த கேட்டகிரி இருக்குது பார்த்தீங்களா, பிடபிள்யூ கேட்டகிரி அவங்களாம் ஒரு 110 கொஷின் போட்டால் வேலை கிடைச்சிரும். எக்ஸ் ஆர்மிக்கும் அதே மாதிரி 120 கொஷின் போட்டால் வேலை கிடைச்சிரும். டிசேபிள் பர்சனுக்கும் ஒரு சில கொஷின்ஸ் போட்டால் வேலை கிடைச்சிரும். மற்றபடி நீங்கள் என்ன கேஸ்ட் வைஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக 170 கொஷின் போட்டால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்காது. புதுசாக இருந்தவங்களும் சரி, பழசாக இருந்தவங்களும் சரி, பண்ணுற தப்ப திருப்பி பண்ணாதீங்க. தயவு செய்து தமிழுக்கு அவ்வளோ ஆர்வம் கொடுக்குறவங்க ஏன் ஜிகேக்கு தர மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க 10 வருஷமா தமிழ்ல 100க்கு 100 கொஸ்டின் போடாம வாப்பா வாப்பா நீ 10 வருஷம் கொஸ்டின் போட்டிருக்க, 100க்கு 100 போட்டிருக்க, உனக்கு வேலை கொடுத்துறேன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டு ஜிகேலையும் கை வைங்க. இருக்கிற இந்த 6 மாசம் 7 மாசம் இருக்கு கரெக்டா. ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. இதோ கரெக்டா இன்னைக்கு வந்து எனக்கு 28. உங்களுக்கு இது அப்லோட் ஆகுது, நாளைக்கு அப்லோட் ஆகும் 29. சரிங்களா? இது வந்து பாருங்க உங்களுக்கு நான் கொஷின் எடுக்கிறதே பாருங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எடுப்பேன். நான் நாளைக்கு வேலையை நான் இன்னைக்கு செய்கிறேன். அதே போல தான் நீங்களும் செய்ய சொல்கிறேன். நாளைக்கான வேலை இன்னைக்கு செஞ்சு முடிங்க. இன்னைக்கு செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும். இன்னைக்கு செய்ய வேண்டிய நாளைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாள் போஸ்ட் பண்ண ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இப்போ விட்ட குரூப் 4ல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் எதெல்லாம் கம்மியாச்சு. இந்த 2024 குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் கொஞ்சம் பழைய புக்கிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஜிகேலாம் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஈஸி. ஜிகேலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அடுத்த முறை ஜிகே ஈஸியாக கேட்பாங்கன்னு கேட்டாக்க கொஞ்சம் கஷ்டம்தான். குரூப் 2 கொஷின் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி மாடல் தான் 2025 குரூப் 4 வரப்போகுது. நான் அடித்து சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த சிந்து சமையல் கொடுத்துருப்போம் பாருங்கள், இப்படி தான் கொஷின் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா 1 இயர்லாம் ரொம்ப கம்மி. எல்லாமே கூற்றுக்காரமும் வாக்கியம் 1 வாக்கியம் 2 தான் இருக்கும். கொஷின் எல்லாமே அப்படி தான் எடுத்துருங்க. ஸோ நீங்கள் இருக்கிற இந்த 2 மாதத்தில் எவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியுமோ படித்து முடிங்க. ரிவிஷன் பண்ணாதவங்க ரிவிஷன் பண்ணுங்க. நம்ம கரெக்டாக பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸாமு. அதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. அதில் ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டாக்க கரெக்டாக அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரிவிஷன் பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் இப்போ டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஷின் நடக்குது இல்லையா, அதில் 25 கொஷின் தூக்கி அப்படியே கொடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து அப்படியே பாருங்க கண்டினியூவாக வர வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழ் சிலபஸ் வைஸ் எழுதுருங்க. அது 100 கொஷினுக்கு தாராளமாக வந்துடும். சில எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வேர்ச்சொல் கேட்குறாங்களோ, அகரவரிசை கேட்குறாங்களோ, அதுக்கப்புறம் பாருங்க இந்த வள்ளினு மிக மிக இடங்களை வச்சு ஒரு கொஷின் கேட்குறாங்க இல்லையா, சரியான எங்கே இக்கு இச்சு இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அது எதிர்ச்சொல்லு, எதுகை மோனை, இலக்கண குறிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக எப்படி டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஷின் கேட்குறாங்களோ அதே போல தான் நம்ம ஃபுல் டெஸ்ட்டும் எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு படிங்க, படித்து முடிங்க. எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமோ படிங்க. தமிழை மட்டும் இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்காதீங்க. தமிழ் மறக்காது. தமிழ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஆனால் ஜிகே பார்ட்ன்றது பாருங்க குறிப்பிட்ட டாபிக். நீங்கள் தமிழ் வந்து பாருங்க பெருசாக இருக்கிற மாதிரி நினைக்கும். ஆனால் படிச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜிகே அப்படி கிடையாது. சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா பெருசாக இருக்கும். எல்லாமே மறந்துடும். ஸோ படிங்க, தயவு செஞ்சு படிங்க. சொல்ல மட்டும்தான் என்னால் முடியுமே தவிர மற்றபடி உங்கள் விருப்பம். படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் விருப்பம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2025 குரூப் 4 விட்டிங்கன்னு கேட்டால்
இதனுடைய ரிசல்ட்டே வந்து 2026ல எலெக்ஷன் கழிஞ்சு வருமா என்னன்னு சொல்லி தான் டவுட்டு. கொஞ்சம் இந்த முறை ஒரு 4 மாசத்துல ரிசல்ட் குடுத்துட்டாங்க. ஸோ அதே போல குடுத்தாங்க அப்படின்னு கேட்டா லக்கு தான். ரிசல்ட் வந்துரும் ஓகே. பட் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் கழிஞ்சு தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசம் வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணக்கூடாது. அப்படி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்ட்டா என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கழிஞ்சு தான் அவங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாங்க. எலெக்ஷன் கழிஞ்சு அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு 1 மாசம், 2 மாசம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 2027 போயிடும். ஸோ இத 25 விட்டீங்கன்னா 27ல தான் கை வைக்க முடியும். ஸோ நல்லா தெளிவா படிங்க. தெளிவா படிங்க. இந்த வருஷம் விட்டவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அடுத்தது என்ன தப்பு பண்ணீங்கன்னு யோசிங்க. நெறைய பேர் பண்ண தப்பே ஜிகே படிக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஜிகே வந்து படிக்க தொட்டுக்க கூட மாட்டீங்க. சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு, அதான் 6 டூ 10 வரைக்கும் படிக்கிறது. இப்ப கேட்டா ஜிகே ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழும் சரி. +1 +2 தான் அதிகமா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ +1 +2 முக்கியத்துவம் குடுத்து படிங்க. நீங்க 6 டூ 10 வரைக்கும் படிக்கக்கூடிய புக்க +1 +2 2 இதுல மட்டும் குடுத்துருப்பாங்க. ஆனா டீட்டெயில்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அதுல போயிட்டு விஜயநகரத்த வந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. விஜயநகரம் உங்களுக்கு சிலபஸே கிடையாது. 2024ல கேட்டான்பா அப்படின்னு கேட்டாக்க, பாளையக்காரர்கள் எடுத்து பாருங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்ல +1ல பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். விஜயநகரத்த பத்தி. அந்த கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குப்தர்களும் அதே போல தான். +1 புக்லாம் கேட்டிருப்பாங்க. பாளையக்காரர்களும் +1 புக் தான். 2 கொஸ்டினுமே +1 புக் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 10த் +1 +2 இத பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரியில மொத்தமா படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரி மொத்தமா வந்து படிச்சிருங்க. ஐஎன்எம்மும் அதில தான் வரும். பாலிட்டி அதே போல தான். 10த் 12த் கை வைங்க. ஸோ இது மாரி இத மட்டும் படிச்சீங்கன்னா, அந்த 3 புக்க தெளிவா இருங்க. 3 புக்க தெளிவா இருந்தீங்கன்னு கேட்டாக்க, ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் படிச்சு முடிங்க. நம்ம பிப்ரவரி ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்க ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லாம் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டுருக்கேன். சரிங்களா? என்னதான் இது பண்ணாலும் நீங்க பிடிஎஃப் வாங்கி வச்சு, நீங்களா படிச்சு, நீங்களா நோட் பண்ணி எழுதுனா மட்டும் தான் உங்களால பாஸ் பண்ண முடியும். டாப் 100 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளார்கள்? திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளார்கள்? 10 பேர். பதின்மர் அப்படின்னு கூட சொல்லலாம். நான்மணி கடிகையின் ஆசிரியர். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். கம்பராமாயணத்தில் கிட்கிண்டா காண்டம் எத்தனையாவது காண்டம்? கம்பராமாயணத்தில் கிட்கிண்டா காண்டம் எத்தனையாவது காண்டம்? இந்த காண்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனா இது இப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சில இப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க. ரொம்ப ஈஸி 6 காண்டமும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்கிண்டா காண்டம் என்பது 4வது காண்டம். இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. கலை இய. கல இய. இய சொல்லி சொல்லிசை அளபெடை. நாலடியாரில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன? நாலடியாரில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன? திருக்குறள் போன்ற நாலடியாரும் பண்ணிக்க அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 இருக்குன்னு சொல்லியிருப்போமா? அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு திருக்குறள் போலவே நாலடியாரும் ஒத்துப்போகும்னு சொல்லியிருப்போம். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி அப்படின்னாக்க நாலடியார்னா 4, 2னா திருக்குறள்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதே போலதான் திருக்குறளுக்கு 133 அதிகாரம் இருக்கிற மாதிரி நாலடியாருக்கும் அதிகாரம் வந்து இருக்கு. 40 அதிகாரம் வந்து இருக்கு. 40 அதிகாரம் இருக்கு. இது அறம்னு வருது இல்லையா? அறத்துப்பால் வந்து பார்த்தீங்கன்னா 13ம், பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா 24ம், இன்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3. மொத்தமா இது வந்து பார்த்தீங்கன்னா 40 அதிகாரங்கள் வந்து இருக்கும் நாலடியாரில். பொய்யா நாவிற் கபிலன். பொய்யா நாவிற் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார்? கபிலரை புகழ்ந்தவர் மாரோகத்து நப்பச்சலையார். குறவர், குறத்தியர், காணவர். காணவர் போன்ற மக்கள் எந்த நிலத்தின் திணைக்குரிய மக்கள் ஆவர்? குறவர், குறத்தியர், காணவர் போன்ற மக்கள் எந்த நிலத்தின் திணைக்குரிய மக்கள் ஆவர்? குறிஞ்சி. இலக்கண குறிப்பு தருக. துஞ்சல், இல், தொழில், தொழில் பெயர். பொருள் தருக. கோடு, கோடுனா மலை. இலக்கண குறிப்பு தருக. பாங்கறிந்து. பிரிச்சு எழுதுங்க. பாங்கை கூட்டல் அறிந்து. பாங்கை கூட்டல் அறிந்து அப்படின்னு சொல்லி வரும். பாங்கை ஐ அப்படின்னு கிடக்க ஐயாளுக்கு இன்னது கண். 2ஆம் வேற்றுமை தொகை. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தனது பாடலில் வெளிப்படுத்தியவர் யார்? சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும்
பெண் அடிமைத்தனத்தையும் தனது பாடலில் வெளிப்படுத்தியவர் யார்? பாரதியார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்? நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை. ராமலிங்க அடிகள் வள்ளலார். தமிழக அரசவை கவிஞராக விளங்கியவர்? தமிழக அரசவை கவிஞராக முதல் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இதுல கண்ணதாசனும் இருந்திருப்பார். பித்தன் என்னும் நூலை இயற்றியவர்? பித்தன், ஆலமனை, இது அனைத்துமே அப்துல் ரகுமான். அவர் இன்னொரு பேர் கவிக்கோ என்று அழைக்கப்படுவார். யாருன்னா அப்துல் ரகுமான். மோனோலிங்குநல். மோனோலிங்குநல் என்பதன் தமிழ் சொல் ஒரு மொழி. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? சஞ்சீவி பர்வத்தின் சாரல் என்ற குறுங்காவியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். சைவத்தின் சமரசம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர்? சைவத்தின் சமரசம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? திரு.வி. கல்யாண சுந்தரனார். தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை, ஞாயிறுனா சூரியன், டேஷ் என பண்டைய தமிழர்கள் போற்றினர்? நாள் மீன். நாள் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை போட்டிருப்பாங்க. சொன்னார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. சொன்னார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. சொல். இனிக்கும் பாட்டு. இனிக்கும் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர்? வாணிதாசன். சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு? சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர்? இது முன்ன கொஸ்டின் பண்ணுங்க. ஒழித்தவர் அவுரங்கசீப்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அது தப்பு. சரிங்களா? அதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியனா ஹில்துத்மிஷ். சரிங்களா? அதை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க கியாசுதீன் பால்பன் ஒழிச்சிருப்பாரு. அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர்? அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் சிவாஜி. உயிருள்ள ஒரு மனிதனின் பல்லில் துளையிடப்பட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது? உயிருள்ள ஒரு மனிதனின் பல்லில் துளையிடப்பட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது? மெஹர்கர். மெஹர்கர்ல அப்பவே இந்த பல்லுல ஓட்டை போட்டு அதை பல்லு அழைக்கும் திறமையெல்லாம் கத்து வச்சுன்னு இருக்காங்க. அதனாலதான் அவங்களை புதிய கற்கால மக்கள் உருவான இடம் அப்படின்னு சொல்லி மெஹர்கரை சொல்லிட்டு இருக்கோம். நீதிச்சாரம் என்ற நூலின் மற்றொரு பெயர்? நீதிச்சாரம் என்ற நூலின் மற்றொரு பெயர் தர்மசாஸ்திரம். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு? வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806 ஜூலை 10. 1864 ஆண்டு தத்துவ போதினி என்ற இதழை தொடங்கியவர் யார்? 1864 ஆண்டு தத்துவ போதினி என்ற இதழை தொடங்கியவர் தமிழ்நாட்டில் சைதை காசி விஸ்வநாதர். இவர்தான் பிரம்ம சமாஜத்துடைய சென்னை மாகாண ஆதரவாளராக இருந்திருப்பார். ஒடிஷா பஞ்சம் எப்பொழுது? ஒடிஷா பஞ்சம் எப்பொழுது? 1866. நம்ம சென்னை மெட்ராஸ் இருந்துச்சு இல்லையா? மெட்ராஸ் மாகாணத்துல ஒரு பகுதி தான் ஒடிசாவில் கஞ்சம் பகுதியெல்லாம் இருந்திருக்கும். கஞ்சமெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ மெட்ராஸுக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சம் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வள்ளலார் என்ன பண்றாருங்க 1867 சத்திய தர்மசாலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. தூண்டுதல் குற்றச்சாட்டு இயற்றப்பட்ட ஆண்டு? தூண்டுதல் குற்றச்சாட்டு இயற்றப்பட்ட ஆண்டு 1908. நம்ம திலகர் இருக்கார் இல்லையா? திலகரை இதுக்காக தான் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஜெயில வச்சிருப்பாங்க. கர்நாடகா மற்றும் இதுல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சுதேசி இயக்க கூட்டம் வழக்கமாக எங்கு நடைபெற்றது? சுதேசி இயக்க கூட்டம் தமிழ்நாட்டில் வழக்கமாக எங்கு நடைபெற்றது? ஃபர்ஸ்ட் மெரினா கடற்கரையில அதே போல இடம் மூர் மார்க்கெட்ல நடந்திருக்கும். வழக்கமா மெரினா மார்க்கெட், மெரினா கடற்கரை. அதே போல இன்னொரு பிளேஸ் மூர் மார்க்கெட். காந்தியடிகளின் முதல் வெற்றி எது? காந்தியடிகளின் முதல் வெற்றி எது? சம்ரான் சத்தியாகிரகம். கான்பூர் சதி வழக்கை விசாரித்த நீதிபதி?
கான்பூர் சதி வழக்கை விசாரித்த நீதிபதி H.E. ஹோம்ஸ். தனிநபர் சத்தியாகிரகம் எங்கு நடைபெற்றது? ஆச்சார்ய வினோபா பாவே. எங்கு தொடங்கப்பட்டது? ஃபார்ச்சுனர் ஆர்மம், ஃபார்ச்சுனர் ஆசிரமம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளை இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதாக மவுண்ட் பேட்டன் அறிவித்த நாள். அந்த டேட்ல வந்து நாங்கள் சுதந்திரம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் அறிவித்த நாள் 1947 ஜூன் 3ஆம் தேதி வந்து சொல்லியிருப்பாரு. 1947 ஜூன் 3ஆம் தேதி வந்து எனக்கு சொல்லியிருப்பாரு. இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை பின்பற்றி இயற்றப்பட்டது? இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை பின்பற்றி இயற்றியது? 60 நாடுகளை பின்பற்றி எடுத்திருப்பாங்க. ஸோ அதே போல் வந்து 1935 இந்திய அரசு சட்டம் சொல்லி ஒரு சில சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. கொல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி சர் எலிஜா இம்பே. மனித உரிமைகள் ஆணையம் நிறைவேற்றப்பட்ட இடம். மனித உரிமைகள் நிறைவேற்றப்பட்ட இடம் பாரிஸ். அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? மொத்தம் ஒரு 11 அமர்வுகள் நடந்திருக்கும். 166 நாட்கள் நடந்திருக்கும். நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு உருவாக்கப்பட்டது? நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு உருவாக்கப்பட்டது? கனடா. போடோ, டோகிரி, மைதிலி, சந்தாலி ஆகிய மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம். லாஸ்டா வந்து பாருங்க இந்த 22 மொழிகள் இருக்கு இல்லையா, நம்ம 8வது அட்டவணையில 22 மொழிகள் இருக்கும். அதுல ஒரே ஒரு மொழி மட்டும் பாருங்க இந்திய மொழி அல்லாது பிற நாடுடைய மொழி ஒன்று இருக்கும். அது யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அண்டை நாடு தான், அது எல்லாம் அண்டை நாடு தான் வந்திருக்கும். அதில் வந்து இருக்கும் 22 மொழியில் அதுவும் ஒரு மொழியா இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 4 மொழியை வந்து சேர்த்த ஆண்டு, அதாவது சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 97வது சட்ட திருத்தம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்கள். ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம். தொழிற்சாலைகளின் புகையின் அளவை கண்டறியும் தனிமம். பயன்படும் தனிமம் அமர்சியம் 241. யூரியா தயாரிக்க பயன்படும் அடிப்படை பொருள் அம்மோனியம். மூடிய விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு மா. சைகஸ் என்பது திறந்த விதை தாவரம். உலகின் அதிகம் சிகரம் கொண்ட மலைத்தொடர் கொண்ட இமயமலை எது? உலகிலே அதிக சிகரம் கொண்ட மலை எதுன்னு இமயமலை தான் இருக்கு. அதில் எந்த மலைத்தொடர் வந்து இருக்கு? மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை, மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து எதில் இருக்கு அப்படின்னாக்கா மத்திய இமயமலையில் தான் வந்து பாருங்க அந்த 9 உயரமான சிகரங்கள் வந்து இருக்கும். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவாக பிரிக்கும் ஆறு எது? நர்மதை. அப்போ கோதாவரி என்பது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கோதாவரி. சரிங்களா? அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. கேரளா மற்றும் கர்நாடகாவின் மாங்காய்கள் முதிர்வதற்காக பெய்யும் மழையின் பெயர் என்ன? மாஞ்சாரல் என்பது எங்கு இருக்கக்கூடிய மாங்காய்கள் முதிர்வதற்காக பெய்யும் மழைகள். கேரளா மற்றும் கர்நாடகா. கொஸ்டின் மாத்தியும் கேட்கலாம். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் நர்மதை ஆற்றின் மூலம் பயன்பெறும் பல்நோக்கு திட்டத்தின் பெயர் என்ன? எந்த ஆற்றின் மூலம் கேட்டால் நர்மதை ஆற்றின் மூலமா வந்து பயன்பெறுகிறது. அதனுடைய பல்நோக்கு திட்டம்
சர்தார் சரோவர் திட்டம் எழுத்தறிவில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது. எழுத்தறிவில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது டேஷ் லட்சத்தீவு. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, ரெண்டாவது வந்து லட்சத்தீவு வந்து இருக்கும். விளம்பி நாகனார் என்ற பெயரில் விளம்பி என்பதன் பொருள். இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்கூல் புக்ல உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின் தான் கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுதான் ஆகணும். விளம்பி நாகனார் என்ற பெயரில் விளம்பி என்பதன் பொருள் ஊர். அவருடைய இயற்பெயர் தான் வந்து நாகனார். ராமன் தன் 5வது உடன் பிறந்த சகோதரராக யாரை ஏற்றுக்கொண்டார்? ராமன் தன் 5வது உடன் பிறந்த சகோதரராக யாரை ஏற்றுக்கொண்டார்? ராமனோட கூட பிறந்தவங்க மொத்தமே 4 பேர் வந்திருப்பாங்க. 5th பர்சனா வந்து குகனை ஏற்றுப்பாரு. 6th பர்சன் வந்து சுக்ரீனை வந்து ஏத்துக்குவாரு. 7th பர்சனா வந்து ராவனுடைய தம்பி விபீஷணன் இருக்கார் இல்லையா, விபீஷணனை வந்து ஏத்துப்பாரு. இது வந்து 7th. மொத்தம் 7 பேர் வந்து வருவாங்க. இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. 4வதாக ஏற்றுக்கொண்டவர் யார், 7வதாக ஏற்றுக்கொண்டவர் யார், 5வது 6வது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இலக்கண குறிப்பு தருக. பெருங்கை, பெருங்கை பண்புத்தொகை. நாலடியார் எத்தனை ஏழ்கள் கொண்டுள்ளது? அதிகாரம் சொல்லி பின்ன பார்த்துருப்போம். அதிகாரம் சொல்லி 40 அதிகாரம் பார்த்துருப்போம். ஏழ்கள் எத்தனை ஏழ்கள் இருக்கு, எத்தனை ஏழ்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். திருக்குறள்ல எத்தனை ஏழ்கள் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி திருக்குறள்ல எத்தனை ஏழ்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து இந்த யூனிட் டெஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, யூனிட் டெஸ்ட்ல வந்து நம்ம நவீனத்தை நோக்கின்னு சொல்லிட்டு இந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தம் சொல்லி கொடுத்துருப்பாங்க 10th. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் நவீனத்தை நோக்கின்னு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அதிலே வந்து தமிழ் வந்து திருக்குறள் எடுத்திருப்பேன். திருக்குறள் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு 125 கொஸ்டின் எடுத்திருப்பேன். சொல்லும் பொருளும் வந்து ஒரு 65 சொல்லும் பொருளும். அந்த ஃபர்ஸ்ட் 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸ்ல. அதில் வந்து எல்லா சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. சொல்லும் பொருளும் வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி கஷ்டமாக இருக்கிறத மட்டும் நான் ஒரு 65 எடுத்திருப்பேன். 65 75 எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு அதுவும் கொடுப்பேன். அடுத்த இன்னும் ஒரு கிளாஸ் போயிட்டு அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து கொடுப்பேன் திருக்குறள். சரிங்களா? அதில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நாலடியாரில் எத்தனை ஏழ்கள் இருக்குது, எத்தனை ஏழ்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். சரி, திருக்குறளில் எத்தனை ஏழ்கள் இருக்குது, திருக்குறளில் எத்தனை ஏழ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாலடியாரில் எத்தனை ஏழ்கள் இருக்குன்னா 12 ஏழ்கள் வந்து இருக்கும். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை போற்றி பாடப்படும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. அதில் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளார்கள், எத்தனை புலவர்கள் பாடியுள்ளார்கள்? 53 பாட்டு வந்து திருவள்ளுவமாலையில் இருக்கும். அதை பாடியுள்ள எத்தனை பேர்னா 55 பேர் பாடியிருப்பாங்க. 55 பேர் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் வந்து கபிலர் வந்திருப்பார். ஒரு பர்சன் வந்து கபிலர் வந்து வந்திருப்பாரு. இன்னொரு பர்சன் யாருனாக்கா நம்ம சீத்தலை சாப்பினார், மணிமேகலை ஏற்றியார் இல்லையா, அவரும் வந்து இருப்பார். கலித்தொகையில் பெருங்கடுகோ பாலத்திணையில் எத்தனை பாடலை பாடியுள்ளார்? கலித்தொகையில் பெருங்கடுகோ பாலத்திணை பாடலை எத்தனை பாடலை பாடியுள்ளார்? 35. குறும்பொறை நாடான் தோன்றல் போன்றவை எந்த திணைக்குரியவை? எந்த திணைக்குரியவை? முல்லை. இலக்கண குறிப்பு தருக. முயலா. லாஸ்ட்ல வந்து நெடிலா வந்து முடிஞ்சிருக்கு. குறிலா முடிஞ்சா பெயரெச்சம், நெடிலா முடிஞ்சா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் ஈறுகட்ட. எதிர்மறையா வந்து சொல்றாங்க இல்லையா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையா வந்து சொல்றாங்க இல்லையா, எதிர்மறை பெயரெச்சம். பொருள் தருக. தூவி. தூவி அப்படின்னுடாக்க தூவி. இலக்கண குறிப்பு தருக. நன்பொருள், நன்மை கூட்டல் பொருள், பண்பு தொகை. கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை பாடியவர் காந்திய கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரை இசை பாடல் மூலமாக சினிமா துறையில் அறிமுகமானவர். திரை இசை பாடல் மூலமாக சினிமா துறையில் அறிமுகமானவர் கண்ணதாசன். கண்ணதாசன் எந்த பாடல் மூலமாக சினிமா துறையில் அறிமுகமானார்? கலங்காதிரு மனமே.
அவர் கலங்காதிரு மனமே பாடலை எப்பொழுது எழுதி திரையிசைக்கு வந்தார்? 1949ஆம் ஆண்டு. 3 கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் இதுல. ஆலம்பனை என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். வீரத்தாய் என்ற குறுங்காவியத்தை இயற்றியவர் வீரத்தாய் என்ற குறுங்காவியத்தை இயற்றியவர் பாரதிதாசன். கடவுள் காட்சியும் தாயும் மாணவரும் என்ற உரைநடை நூலை இயற்றியவர் கடவுள் காட்சியும் தாயும் மாணவரும் என்ற உரைநடை நூலை இயற்றியவர் திருவிக்கா. திருவிக்கா பத்தி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கிடையாது. 1, 2 மட்டும் கிடையாது. உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு, இதழ்கள் நடத்தியிருக்காரு. நவ இந்தியா மற்றும் இன்னொரு இதழ் ஏதோ இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காருன்னா திருவிக்கா தான் நடத்தியிருப்பாரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து திருவிக்கா வந்து இருக்கு. எய்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. எய்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. எய்து. பண்டைய தமிழர்கள் ஞாயிற்றிலிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை எவ்வாறு அழைத்தனர்? சூரியனிலிருந்து ஒளி வாங்கி ஒளியை வெளியிடுவதுன்னு கேட்டாக்க நம்ம சந்திரன் நிலாவை தான் சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து பாருங்க பண்டைய தமிழர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? சூரியனை வந்து நாள் மீன் சொன்னாங்க. சந்திரன் வந்து பாருங்க கோல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சிருக்காங்க. நான் தமிழுடைய வானியல் ஆராய்ச்சி இதெல்லாம் அவங்களுடைய வானியல் ஆராய்ச்சி பற்றி கூறுகிறது. நான் தனியாக வாழ்வில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். பாட்டு பிறக்குமடா என்ற நூலின் ஆசிரியர் பாட்டு பிறக்குமடா என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். இல்துத்மிஷின் மகள் யாருன்னு கேட்டாக்க ரஷ்யா சுல்தானா. இவங்க மட்டும்தான், ஒரே ஒரு பெண் மட்டும்தான் பாருங்க டெல்லி ஆண்டிருப்பாங்க சுல்தான் வம்சத்துல பாருங்க அடிமை வம்சம், கில்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லி பாருங்க, துக்ளக் வம்சம் சொல்லிலாம் வரும் இல்லையா, லோடி வம்சம் சொல்லிலாம் வரும். 4 வம்சத்துலேயே ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருப்பாங்க. யாருன்னா ரஷ்யா சுல்தானா. 1528ஆம் ஆண்டு சந்தேரி போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர். சந்தேரி போர் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டாக்க பாபர் வேஸ் மேதினி ராய். கன்வாப்பூர் தான் பாருங்க ராணா ஜெய்சிங்கோட வந்திருக்கும். மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்தியாவின் முதற்கட்ட நகர மையம் மக்களின் சின்னம் எது? இந்தியாவின் முதற்கட்ட நகர மையத்தின் மக்களின் சின்னம் எது? சிந்து. முத்ராட்சிசம் என்ற நூலின் ஆசிரியர் விசாக தத்தர். பாளையக்காரர்களை போலிக்கார் என்று அழைத்தவர்கள் பிரிட்டிஷார். இவங்கள தான் நம்ம வந்து ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கப்பட்ட இடம். பிரார்த்தனை சமாஜத்தை ஆத்மராங் பாண்டவன் வந்து கிரியேட் பண்ண இடம் மும்பை. ஒரிஷா பஞ்சத்தின் போது இறந்த மக்களின் எண்ணிக்கை 1866 வந்து பாருங்க 1.5 மில்லியன் மக்கள், 1.5 கோடி மக்கள் வந்து பாருங்க பசியும் பட்டினமா வந்து இறந்திருப்பாங்க. நம்ம வள்ளலாரும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு வீட்லையும் நான் போறப்போ வந்துனாக்கா அந்த பசியோடைய உருவம் வந்து ஒவ்வொரு முகத்திலையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிலாம் வச்சு சொல்லியிருப்பாரு. செய்தித்தாள் தூண்டல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. செய்தித்தாள் தூண்டல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1908. கான்பூர் சதி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் மூலம் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர்? கான்பூர் சதி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் மூலம் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர்? 13 பேர் மேல வந்து பாருங்க ஒரு இது வந்திருக்கும். என்னன்னு கேட்டாக்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 13 பேர் மேல வந்து பாருங்க சந்தேகம் வந்திருக்கும். அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க 8 பேர். 8 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்பூர் சதி வழக்குல நம்ம தமிழர் ஒருத்தர் வந்து தமிழர் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழரையும் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் யாருன்னு சொல்லுங்க. மே தின விழாவை கண்டவர் அவர் தான். கிட்டத்தட்ட 100 வருஷம் முடிஞ்சு 101 வருஷம் முடிஞ்சிருச்சு. 101 வருஷம் வரைக்கும் மே தின விழா வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணவரும் இவர் தான். அதில் வந்து கான்பூர் சதி வழக்கிலையும் நம்ம தமிழர் வந்து அரெஸ்ட் ஆயிருப்பாரு. ஆகஸ்ட் நன்கொடையை அறிவித்தவர்.
லின்லித்கோ பிரபு. இங்கிலாந்து பிரதமரான கிளமெண்ட் அட்லி எந்த நாளுக்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதாக முதலில் கூறினார்? ஃபர்ஸ்ட் எப்போ கூறினார்? 1948 ஜூன் 30க்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி 1947 நாங்கள் ஆகஸ்ட் மாதமே வந்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்பு எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்பு 2000க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. இந்தியாவில் முதலில் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இடம். இந்தியாவில் முதலாக உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா. இந்த முன்ன கொஸ்டின்ல உடனே இவ்வளோ 2473 கொஸ்டின் இது திருத்தங்கள் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாதீங்க. உடனே வந்து அவ்வளோ திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. எட்டாந்து கொடுத்தது எனக்கு அவ்வளோ திருத்தங்கள் வந்து இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது. அதில் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தா ஏற்றுக்கிட்டாங்க. இதோட 2000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். எத்தனை திருத்தங்கள் முன் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் தான் 2473 திருத்தங்கள் வந்து முன் வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சிலதெல்லாம் ஏற்றிருந்திருப்பாங்க. நமது அரசமைப்பு சட்டம் இயற்றுவதற்கு எவ்வளவு பணம் செலவானது? 64 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவிட்டிருப்பாங்க. இதுக்காக இத்தனை நாட்கள் வந்து செலவு பண்ணி தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 60 நாடுகளை பின்பற்றி 64 லட்சம் செலவு பண்ணி மொத்த அமைப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2473 சட்டத்திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. திருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சில சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஒரு சில சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு 2000 சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருப்பாங்க. திருத்தியிருப்பாங்க. நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி என்பது எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு உருவாக்கப்பட்டது? மத்திய அரசுடன் கூட்டாட்சி என்பது எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு உருவாக்கப்பட்டது? கனடா. ஒரியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என்று மாற்றம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம். ஒரியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என்பது ஒடியா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஒடியா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதை பற்றி கூறும் சட்ட திருத்தம் 96 முன்ன 97 பார்த்துருப்போம். அது வந்து பண்ணிக்க மற்ற 4 லாங்குவேஜஸ் வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 97வது சட்ட திருத்தம் தான் அது. இது வந்து பண்ணிக்க ஒரியா மொழியை ஒடியா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. வெப்பநிலையின் SI அலகு. வெப்பத்தின் அலகுனா தான் செல்சியஸ். வெப்பநிலையின் அது கெல்வின். பொருளின் அளவு SI அலகு. பொருளின் SI அலகு மோல். நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரோமேடா. ஆல்பா செஞ்சுரின்னு கேட்டாக்க அது வந்து நட்சத்திரம். சரிங்களா? ஆல்பா செஞ்சுரின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதை இங்கே கொடுக்கலாம்னு நினச்சா மறந்துட்டேன். ஆல்பா செஞ்சுரின்னு பண்ணிக்க நட்சத்திரம். சரிங்களா? விண்மீன் திரள் அப்படின்னாக்க ஆண்ட்ரோமேடா நட்சத்திரம், ஆல்பா செஞ்சுரி. படிம பொருட்களின் வயதை அறிய பயன்படும் தனிமம் C14. இதை வச்சுதான் பாருங்க நம்ம புதைப்படிவ பொருள்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? கதிரியக்க கார்பன். விவசாயத்தில் உரம் தயாரிக்க பயன்படுவதில் முக்கிய பங்கு வகிப்பது யூரியா. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. உலகில் மொத்தம் எத்தனை உயரமான சிகரங்கள் உள்ளன? உலகில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 உயரமான சிகரம் இருக்கு. அதில் 9 சிகரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இமயமலையிலேயே இருக்கும். ஆனைமுடி சிகரத்தின் உயரம் 2695 மீட்டர். ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு வேறு பெயர் என்ன? ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் வடமேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்? கால் பைசாகி அல்லது நார்வெஸ்டர், ரெண்டுமே வந்து சொல்லலாம்.
கால்ஃப் வைசாகி ஆர் நார்வெஸ்டர் ரெண்டுமே வந்து சொல்லலாம். கிருஷ்ணா நதியின் மூலம் உருவாக்கப்பட்ட நாகார்ஜுனா சாகர் திட்டம் மூலம் எந்த மாநிலம் பயன்பெறுகிறது? கிருஷ்ணா நதியின் மூலம் உருவாக்கப்பட்ட நாகார்ஜுனா சாகர் திட்டத்தின் மூலம் எந்த மாநிலம் பயன்பெறுகிறது? ஆந்திரா. கிருஷ்ணா நதியின் மீது கட்டப்பட்ட திட்டம் என்ன? நாகார்ஜுனா சாகர் திட்டம். நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டது? கிருஷ்ணா நதி. இதெல்லாம் 3 கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். எழுத்தறிவு குறைந்த மாநிலம். எழுத்தறிவு குறைந்த மாநிலம் பீகார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணது எப்போ? 1969. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயர் மாற்றம் செஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா 1969 தான். அதே வருஷம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரோவும் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1975 பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏவுகணை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அது வந்து என்னன்னு சொல்லி சொல்லுங்க. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் உள்ள மாவட்டம். கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் உள்ள மாவட்டம். கங்கைன்னதுமே திருச்சின்னு போட்டக்கூடாது, சரிங்களா? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஸோங்க அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 100 கொஷின் வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம், சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கக்கூடிய டைமை எத்தனை பேர் சரி மனசாட்சியோடு சொல்லுங்கள், நான் இப்போ வந்து ரெடியாக இருக்கேன், நீங்கள் டெஸ்ட் நாளைக்கே கொடுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் எக்ஸாம் முடிச்சிருந்து கொஞ்சம் ஃப்ரீ விட்டுருப்பீங்க, இல்லைனா குரூப் 2 படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ விட்டுருப்பீங்க. இப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷரில் இருப்பீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே அவ்வளோ சொல்லிட்டு ப்ரெஷர் தான் இருப்பீங்க. ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு சீக்கிரம் படித்து முடிங்க. அதில் பொங்கல் வேறு வருது. பொங்கல் வந்தால் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு புக்கே தொட மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சு எப்போ திரும்ப புக்கை தொடுவீங்க? ஏப்ரல் மாதம் தான், பிப்ரவரி மாதம் தான் வந்து டச்சே பண்ணுவீங்க புக்கை. ஸோ அதனால தான் பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறது. அதுக்குள்ளே நான் கொஷின் எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிருவேன், சரிங்களா? நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டஸ் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.